ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 5 சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்திலே 2வது பாகமாக இயேசுவை போல் வாழ்வது எப்படி? இயேசு பாவமில்லாமல் வாழ்ந்தார். நாமும் பாவமில்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இயேசுவை எவ்வாறெல்லாம் பின்பற்றலாம் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 15:3. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அல்லது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? தமக்கு பிரியமாய் நடக்கவில்லை. இன்னும் வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்கிறது: என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ ரோமர் 15வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, தமக்கு பிரியமாய் அவர் நடக்கலை. அப்போ யாருக்கு பிரியமாய் நடந்தார் அப்படின்னா, யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, இயேசுவே சொன்னார், பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறேன். அப்போ இயேசுவோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னென்னா, முதல் பாடம், நமக்கு பிரியமாய் வாழ்க்கை நாம் வாழ அழைக்கப்படலை, பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 40வது அதிகாரம் 7வது வசனத்தில் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது இதற்கு ஒப்பான வசனங்களை அங்கே நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அந்த 2 வார்த்தையை கவனிங்க. உமக்கு பிரியம், அதாவது உம்முடைய விருப்பம், செய்ய எனக்கு விருப்பம். அப்போ ஒரே வரியில் சொல்ல போனோம் அப்படின்னா, உமது விருப்பமே எனது விருப்பம், உமது பிரியமே எனது பிரியம், உமது ஆசையே எனது ஆசை, உமது ஏக்கமே எனது ஏக்கம். இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். இயேசு எப்படி வாழ்ந்தார்? பிதாவின் ஆசை எனது ஆசை, பிதாவின் திட்டம் எனது திட்டம், பிதாவினுடைய ஏக்கம் எனது ஏக்கம். இதை நீங்கள் பல காரியத்தில் வாசிக்கலாம். ஒரு சில வசனங்களை கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் பாருங்களேன். மத்தேயு 29வது அதிகாரம் 39வது வசனம், இன்னும் 26-42 பார்த்தீங்க அப்படின்னா அதில் சொல்கிறாரு, ஏன் சித்தம் ஒன்றுமே இல்லைப்பா, நான் செய்ய வந்தது எல்லாமே ஃபாதர், அதாவது பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதான் வந்தேன். ஓ, அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லையா? இல்லை, நான் செய்கிறது எல்லாமே ஒரே நோக்கம்தான், பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்யணும். இனி யோவான் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் அந்த அதிகாரத்தினுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். அந்த சமாரிய பெண்மணியோடு ஏற்படுகிற உரையாடல். அங்கே சீஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு வாங்க போகிறாங்க. இங்கே இயேசு அந்த நேரத்தில் அந்த பெண்ணோட உரையாடி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய பர்சனல் இவாஞ்சலிசம் நடக்குது. தனிப்பட்ட நபருக்கு ஊழியம் செய்கிறார். அந்த தனிப்பட்ட நபர் மூலமாக ஒரு கிராமத்துக்கே ஊழியம் செய்யப்படுகிறது. கூட்டமாக வந்தாச்சு. ஒரு சின்ன 1-to-1 மீட்டிங்காக ஆரம்பிச்சது ஒரு பெரிய கன்வென்ஷனாக மீட்டிங்காக மாறிடுச்சு. சரி, அது இருக்கட்டும். பசி களைப்பாக இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. இப்போ இவங்கெல்லாம் சாப்பாடை கொண்டு வந்த உடனே, அப்பாடா நல்ல வேலைடா, இவ்வளோ நேரம் இவனுக்கு வேற பிரசங்கம் பண்ணி டயர்டாயிட்டு, போல சாப்பாடை கூட ஒரு வெட்டு இல்லை. அவர் என்ன சொன்னார்? யோவான் 4:34 ஏற்கனவே சாப்பிட்டேன்னாரு. புரியலை. ஏற்கனவே சாப்பிட்டீங்களா? ஆமாம், சரீரத்திற்கு தேவையானது இந்த உணவு, ஆனால் என்னுடைய ஆவிக்கு, என்னுடைய இன்னர் மேன், என்னுடைய ஆவிக்கு தேவையான உணவு என்னன்னா பிதாவின் சித்தத்தின்படி செய்வது. சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் நமக்கு நிறைய தேவைகள் இருப்பது நிஜம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த இடத்துல சரீர தேவை, ஆவிக்குரிய தேவைன்னு 2ல் எதை டாமினேட் பண்ணுது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பசியாக இருந்தார், சாப்பாடு அவங்க போயிருக்கிறாங்க. அவர் களைப்பாக இருந்தார்னு வேதம் நமக்கு சொல்லுது. களைப்பாக இருந்த நேரத்தில் அவருடைய சரீரம் அல்லது அவருடைய தேவை, அவருடைய ஃபிசிக்கல் நீடு என்னென்னா சாப்பாடு, அவருடைய ஃபிசிக்கல் நீடு என்னன்னா ஓய்வு. இப்படி இருக்கும் பொழுது, ஆனால் தேவனுடைய தேவை, பிதாவினுடைய தேவை என்னன்னா, ஒரு சமாரியா ஸ்திரீ வந்திருக்கிறார். இப்போ இவளுக்கு எப்படியாவது பிதாவை பற்றி, பிதாவின் அன்பை பற்றி, தேவனுடைய மீட்பை பற்றி, ரட்சிப்பை பற்றி சொல்ல வேண்டியது முக்கியமாக இருக்குது. இப்போ சரீர தேவை மேலோங்கி நிற்கும் பொழுது, பிதாவின் சித்தம் என்று ஒன்று வந்த பொழுது, எனது சித்தமா, எனது சரீர தேவையா, எனது சாப்பாடா, இல்லை பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதான்னா தன்னுடைய செல்ஃபை டினை பண்ணி அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதை நீங்கள் பார்க்குறோம். பல முறை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த சவால், என்னுடைய சித்தமா அல்லது என்னுடைய ஃபிசிக்கல் நீடா இல்லை ஸ்பிரிச்சுவல் நீடான்னு பார்க்கும் பொழுது நாம் உடனே முடிவெடுக்கிறது ஃபிசிக்கல் நீடு தான்.
ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ரொம்ப சரியான எடுத்துக்காட்டு இல்லாட்டாலும் முக்கியமான எடுத்துக்காட்டு. எப்படி ஆஃபீஸுக்கு நீங்கள் லேட்டாக போன நாட்களையும் ஆலயத்துக்கு லேட்டாக போன நாட்களை எடுத்து பாருங்கள். அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய ஃபிசிக்கலை விட உங்களோட ஸ்பிரிச்சுவல் மேலோங்கி இருக்கா இல்லையாண்டு. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் ஹோட்டலில் நீங்கள் ஸ்வைப் பண்ணுற ஜிபே பண்ணுற அமௌண்ட்டையும் காணிக்க போடும்போது போடுற சில்லறையையும் நீங்கள் கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபிசிக்கல் லாங்கிங் அதிகமாக இருக்கா ஸ்பிரிச்சுவல் லாங்கிங் அதிகமாக இருக்காண்டு. இங்கே சாப்பாடை வாங்கி கொண்டு வந்து வச்சு அவர் சொல்கிறார், எப்பா ஆல்ரெடி சாப்பிட்டேன்ப்பா. என்ன சாப்பிட்டீங்க உனக்கு தெரியாதா? ஆவிக்குரிய போஜனம் என்று எனக்கு ஒன்று உண்டு. அது என்னது? பிதாவின் சித்தத்தை செய்வது. யோவான் 5:30 பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய சித்தத்தை அல்ல பிதாவின் சித்தத்தை தேடுகிறேன். ஐ சீக் மை ஃபாதர்ஸ் வில். அப்படின்னா நான் எதை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறேன், எது என்னுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்கிறது, எது என்னுடைய வாழ்க்கையின் தேடலாக இருக்கிறதுனா, எப்படியாவது படிக்கணும், படித்து முடித்து வேலை செய்யணும், வேலை பார்த்த உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், திருப்பி குழந்தையை பெற்றுக்கணும், குழந்தையை பெற்றணும், குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், படிக்க வச்சு அதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கணும். இது உலகத்தை, இது தப்புன்னு நான் சொல்ல வரல, இது தேவைதான். ஆனால் என்னுடைய தேடல் என்று தேவன் சொல்லும் பொழுது ஐ சீக் தி வில் ஆஃப் ஃபாதர் அப்படிங்கிறார். நம்மளுடைய தேடல், அந்த ஏக்கம் பிதாவின் சித்தம். இன்னும் யோவான் 6:38 பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான் வந்தேங்கிறாரு. கேம் டவுன் டு டு ஹிஸ் வில் நாட் மைண்ட். நான் வந்ததே பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருந்தாருன்னா அதில் ஓகே. ஏன் சித்தம் இல்லைங்கிறத அவங்க புரிய வைக்கிறார். இது எப்படின்னா, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்கணும் பிரதர், ஆனால் அதுக்காக கிறிஸ்தவனாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இப்படி ஓவராலாக போகாதீங்க அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தோட ஒத்து வாழணும், அப்படி இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பிரதர், இதுவும் இருக்குது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஆனால் அவர் என்ன சொன்னார் பாருங்க, நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன்னு மட்டும் சொல்லலை, ஐ கேம் டவுன். நான் வந்ததற்கான நோக்கமே பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு, ஆனால் என் சித்தத்தை செய்யாமல் இருப்பதற்கு. அப்போ இங்கே நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் வந்ததே, நான் பிறந்ததே, நான் இருப்பதே, நான் செய்வதே எல்லாம் என்னென்னா தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்காக மாத்திரமே. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். வேர்ட் ஆர் டீட், வாட் எவர் யூ டூ ஆர் வாட் எவர் யூ சே, வேர் எவர் யூ ஆர், டூ இட் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். அதுதான் அப்ஜெக்டிவ். அதுதான் இயேசு சொல்ல வர்றார். யோவான் 8:29 பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் டூயிங் வாட் ப்ளீசஸ் ஃபாதர். அதான் வாசித்தோம். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதாவது செய்கிறபடியால் இல்லை, நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். இப்போ நம்மளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நம்ம ஆண்டருக்கு பிரியமானபடி தான் இருப்போம். ஏன்னா அன்றைக்கி காலையில் மெசேஜ் கேட்டு காலையில் சர்ச்சு கிளம்பணுங்கிற அவசரமாகவே கிளம்புவோம். அப்புறம் சர்ச்சை பற்றியே நம்ம நோக்கம் இருக்கும். மதியம் பிரியாணி சாப்பிட்ற வரைக்கும் அந்த எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு வச்சுடுங்களேன், அப்போவும் நம்ம அந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறதுனாலேயே ஆண்டருக்கு பிரியமாக இருப்போம். அப்புறம் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு எப்படா சாப்பாடு, அதுக்கப்புறம் நார்மல் லைஃப். ஒருவேளை மிட் வீக் பைபிள் ஸ்டடி அப்படின்னா இன்றைக்கி எப்படியா பைபிள் ஸ்டடி போயிடணும் அப்படி பிரியமாக இருப்போம். ஊழியக்காரங்களாக இருந்தாலும் நம்ம கூட அப்படி தான் இல்லை, இந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னே, ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னே சரி பண்ணிடணும் அப்படின்னு சில காரியங்களை சரி பண்ணி பிரியமாக இருக்கணும். ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறேன். நாம் எப்படி இருக்கிறோம்? there is no sacred and there is no secular life. இந்த உலகத்தில் நாம் இருப்பதே அவர் சித்தத்தை செய்வதற்காகத்தான். நாம் இந்த உலகத்தில் பிறந்ததே அவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான். நாம் ரட்சிக்கப்பட்டதே அவர் நம்மை வைத்து செய்யக்கூடிய காரியங்களை செய்து முடிப்பதற்காகத்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவ சித்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இயேசு மனிதனாக இறங்கி வந்தது அவருக்காக அல்ல, தேவ சித்தம். அண்டர்டேக்கிங் தி மிஷன் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பு, மனித குலத்தின் ரட்சிப்புங்கிற ஒரு மிஷனுக்காகத்தான் அவர் இறங்கி வந்தார். சரி, இங்கே இருக்கும் பொழுதும் வாழ்ந்த காலத்தில் கொஞ்சமாவது எனக்கு கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு பிடிச்சது செய்கிறேன், இல்லை, ஆல்வேஸ் டூயிங் த வில் ஆஃப் காட். அப்போ தனிப்பட்ட சந்தோஷம், தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லாமே பிதாவின் விருப்பம். சரி, வாழ்ந்த காலத்தில் அடுத்து பாருங்கள், பாடுகள் வழியாக போகும்போது கூட பிதாவே உங்களுக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கிறேன், இந்த பாடுகளை கொஞ்சம் ஓவர், இதை எனக்கு தாங்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் வச்சு ஜெபம் பண்ணும்போது கூட, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. லூக்கா 22:42 வாசிக்கும் பொழுது, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. த செப்பரேஷன் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன், உம்மை விட்டு பிரிந்து இருப்பது, இந்த பாத்திரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி வேண்டாம்,
உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அதனால தான் சொல்கிறாரு, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, பலியை அவர் விரும்பலை, பலியை விரும்பலை, கீழ்ப்படிதலை. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சித்தத்தை செய்வதே. எபிரேயர் 10:7 வாசிக்கும் பொழுது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். 8 சொல்லும் பொழுது, காணிக்க பலியை இதெல்லாம் நான் விரும்பலை. 9 தேவனே உமது சித்தத்தின்படியே செய்ய விரும்புகிறேன். நாமளும் காணிக்க கொடுக்கிறதோ இல்லை ஊழியம் செய்கிறதோ இல்லை தேவ பிள்ளையா பல காரியங்களில் இன்வால்வ் ஆகிறத விட மிக முக்கியமானது தேவனுடைய சித்தத்தை செய்வது. எங்கேருந்து கற்றுக்கொள்ளலாம்? வார்த்தையிலிருந்து தேவ சித்தத்தை எடுத்து அதையே செய்ய முற்படுவோம். செபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை மாத்திரமே செய்யக்கூடியவர்களாக எங்களை நீர் பக்குவப்படுத்தும். உம்முடைய வார்த்தையிலிருந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய ஆவியானவருடைய சத்தத்தை உணர்ந்து அதன்படியே வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.